அட ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கும் போலங்க. எங்கே தாங்க நிற்கிறீங்க? கிளம்புற அப்பவே ஃபோன் பண்ணுச்சுல்ல காலையிலே. அண்ணன் இத்தனை மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு. மணி 11 ஆக போகுது. 11:30க்கெல்லாம் ஏர்போர்ட்டில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி தானே வச்சுருந்துச்சு. எங்கிட்டு தாங்க திரியிறீங்க? கார் எடுத்துகிட்டு போகக்கூடாதா? பாவம் இல்லை, எத்தனை வருஷம் தானே கழிச்சு வருது. நான் என்ன செல்வி சும்மாவா தெரியுறேன்? சின்னவன் எங்கேயா? என் தம்பிக்காரன் அவன்கிட்ட சொல்லக்கூடாதா? வீட்டில் தானே இருக்கேன். ஃபோன் அடித்தா எங்கேயோ லோடு இறக்குறேன் அப்படி இப்படிங்குது அது. நீங்கள் என்னடானா நான் சும்மாவா தெரியுறேன்னா யார் தான் போய் பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றது? செல்வி விளாடாத. நான் அவன்கிட்ட காலையிலே சொல்லிட்டேனே, இப்போ வாராண்டா தம்பி போயிட்டு வந்துடுறான்னு. காணுமே ஆளை. ஐயோ மணி வேற ஆயிருச்சு. சரி செல்வி, நானே புறப்படுறேன். பாவம் அவன் வந்து நின்றுக்கிட்டா இருப்பேன். இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நமக்கு யாராவது இருந்தால் வச்சா நம்ம தேடி வரமாட்டாங்களா பண்ண மாட்டாங்களான்னு யோசிச்சு கவலைப்படாதா? ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணுறீங்களோ தெரில. அவன் என்ன நான் வேற ஆளு மாதிரியா நினச்சிட்டு இருக்கேன்? அப்படியெல்லாம் கிடையாது செல்வி. அவனும் என் இன்னொரு தம்பி தானே. நான் அடிக்கடி உன்கிட்ட சொல்கிறது தானே. என்னமோ நான் யாரோ மாதிரி நினைக்கிற மாதிரி நீயும் சேர்ந்துட்டு பேசாத செல்வி. அவனும் என் தம்பி தான். ஆமாம், நீ சொன்னால் மட்டும் பத்தாது. வந்து பொசுக்கு பொசுக்குன்னு பிள்ளை யாருமே இல்லாமல் நிற்குமா? எல்லாரும் மாதிரி ஏர்போர்ட்டு போவோன்னாலும் நேரம் இல்லை, நான் அப்படியே போயிடுறேன்னு சொல்லிட்டு போனிய. இப்போ கேட்டால் தம்பிக்கிட்ட சொன்னேங்கிறிய. உங்கள் தொம்பிக்கிட்ட கேட்டால் எனக்கு வேலை இருக்குது அண்ணன் போவாருங்கிறாப்புல. ஆளுக்கு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருங்க. அர்ஜுன் தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன். அர்ஜுன் தம்பிக்கு ஆள் யாருன்னு தெரியாது. இல்லைன்னா அர்ஜுன் தம்பியாவது ஒரு எட்டு ஓடிடும். ஐயோ உன் வாட்டுக்கு சத்தம் போடாத. பாவம் அவன் இத்தனை வருஷம் கழிச்சு வாரேன். பாசம் மாசக்காரன். என் தம்பியை விட அவன் தான் எனக்கு பாசக்காரனே. அண்ணனும் உசுர விடுவேன். செல்வி நானே போயிட்டு வந்துடுறேன். சரி வை, ஒரு காமன் நேரத்து வேலை இருக்குது, முடிச்சுட்டு லவக்குன்னு ஓடிடுறேன். ஏறுங்க, அவன் வெளியில் வாரதுக்குள்ளே நீங்கள் போய் நிற்கணும். ஆமாம் சொல்லிவிட்டேன். செல்வி அதெல்லாம் கவலையே படாத, டக்குன்னு போய் நம்ம அண்ணன் வரலே நான் நினைக்கக்கூடாது, அதையும் சொல்லிட்டேன். லவக்குன்னு போயிரு. சரி செல்வி. ஏமா, அந்த சித்தப்பா வருதுன்னு சொல்லவே இல்லை நீனு? எங்களுக்கே தெரியாதடி. ராத்திரி தான் ஃபோன் போட்டான். இது மாதிரி வரேண்ணே, நாளைக்கு வரேன், வந்துட்டு 2 மாதம் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 மாதம் லீவில் வருது அந்த சித்தப்பா? ஆமாம் வண்டி. என்ன உனக்கு சித்தப்பா சித்தப்பாங்கிற? என்ன சத்யா வயசு தான் அவனுக்கும். அம்மா சத்யா விட 2 வயசு கூடமா? நீ என்ன சத்யா வயசுன்னு சொல்லிட்டு இருக்க? 2 வயசு கூடவா அவனுக்கு? ஐயோ ஆமாடி, மறந்து போயிட்டேன். அப்புறம் சித்தப்பாங்க அம்மா என்ன சொல்கிற? அது சரிதான், முறையாபடி சித்தப்பா இருந்தால் கூப்பிட சொல்லவே இல்லை. என்ன வாங்கிட்டு வரதான்? பாவம் இல்லைம்மா, போய் எப்படியும் ஒரு 5-6 வருஷம் இருக்குமா? எப்போ அந்த துயரமான சம்பவம் நடந்துச்சே, அதை முடிச்ச வாக்கில் 1 மாதத்துல கிளம்புன பிள்ளை தான். அதுக்கப்புறம் ஊரை பக்கம் வான்னாலும் வரவே முடியாதுன்றுச்சு. ராத்திரி தான் ஃபோன் அடிச்சு நாளைக்கு டிக்கெட் போட்டிருக்கேனே வரேனே அப்படின்னு சொல்லுது. கேட்கவே சங்கடமாக இருந்துச்சுடி. உங்கள் சித்தப்பாவுக்கு ஃபோன் போட்டு கறி எதையும் எடுத்தார சொல்லுவோம். பிள்ளை பாவம், அங்கேயே தானாக சமைச்சு சாப்பிட்ட பிள்ளை. இங்கே நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ வருஷம் இருக்கும்? 5 வருஷம் 5-6 வருஷம் ஆச்சு. சமைச்சு வச்சாலும் வந்து நல்லா சாப்பிடுவான். ஆனால் பாவமா அந்த சித்தப்பா எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கல. ஆமாம் சோனி, கொஞ்சம் நெஞ்சமா பாவம் தான். ஏம்மா எனக்காண்டி கொஞ்சம் வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு மட்டும் நறுக்கி வைம்மா. சரிம்மா. ஏக்கா வசந்தி, போயிட்டு வந்துட்டியா? என்ன ஓ தபை பொண்டாட்டி வாங்கிக்கிட்டாலாம்? ஆட நீ வேறக்கா. பா சத்யா மாதிரி யாருமே இல்லையே. அதையும் நானும் தான் சொல்கிறேன், அவளை மாதிரி யாருமே இல்லடி. என்ன வாங்கிட்டாளான்னு கேட்டேன். எனக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை நாத்தனார்காரி. இவளை பத்தியா? ஆட நான் போய் கொடுத்தேன் பாரு. என்ன இது பண்ணுறா, வாங்க வேணான்ட்டாக்கா. அப்படி பண்ணிட்டா. அப்புறம் அம்மா தான் திட்டுனுச்சு. அட வாங்கி கொடி, இதெல்லாம் முறையாக கொடுக்குறா, வாங்காமல் இருக்கக்கூடாது சத்யா, வசந்திகிட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லவும் தான் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு வாங்கிக்கிட்டாக்கா. ரொம்ப சங்கடமாக போச்சு எனக்கு. அவளெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல வசந்தி. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாதுமா. என் மேலே எதுவும் கோச்சுக்கிறாதடி. நீங்கள் வேறக்கா, நான் ஏன் கோச்சுக்கிற போகிறேன்? ஆமாம், உங்கள் குழந்தைனார் ஃபோன் பண்ணார். அப்படியா? என்னவா? ஃபோன் பண்ணிட்டு சரத்து வரானாம்ல. காலையிலே தெரியாதாக்கா? காலையில தான் நான் கிளம்பி போயிட்டேன், இருந்தாலும் சொல்லவே இல்லையேக்கா. குழந்தைனுக்கே தெரியாதடி. ராத்திரி தான் உங்கள் மாமனுக்கு ஃபோன் போட்டாப்புல. ஃபோன் போட்டு சொன்னேன், அது மாதிரி அண்ணன் நாளைக்கு வாரேன்னா 11:30 மணிக்கு ஏர்போர்ட் வந்துருங்க அப்படின்னு சொன்னான். இப்போ அப்படி ஃபோன் அடிக்கிறேன், வேலை இருக்குது தம்பிக்காரன் அனுப்பி விட்டேங்கிறாப்புல. வாம்புருசனுக்கு ஃபோன் போட்டால் அண்ணன் போவார். இப்படியே அண்ணன் தம்பியும் மாற்றி மாற்றி சருக்கு சொல்லிட்டு இருக்காவ.
அவன் பாவம் இல்லையா? இத்தனை வருஷம் கழிச்சு சரி நம்ம அண்ணன் வீடுன்னு ஒரு சொந்தம் இருக்கு, போகலாம் தானடி வரான். பாவம் இவ்வளோ நாளாக தோணவே இல்லை. இத்தனை வருஷம் யாரும் இல்லைங்கிற மாதிரி தானே வராமல் இருந்தியா? இப்போவாது நம்ம நினப்பு இருந்து வாரேன்னு தானே சொல்கிறா. நேரத்துக்கு போய் கூட்டிகிட்டு வரக்கூடாதா வசந்தி? ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி சரக்கு சொல்லிட்டு இருக்காவ. என்ன வசந்தி இதெல்லாம்? நான் என்னக்கா பண்ணுறது சொல்லுங்க? நான் என்ன பண்ணுறது? நானும் சொல்லிட்டேன் தான் போக சொல்லி. ஏக்கா பாவம்க்கா, என்ன மாதிரி சமைச்சால் பரவாயில்லையே. எங்க உங்க மாமா கூப்பிட போயிட்டாரு. உன் புருஷனுக்கு ஃபோன் போட்டு கறி எடுத்தார சொல்லு வசந்தி, சமைச்சு வைப்போம். பாவம்ல அவன். ஆமாக்கா ரொம்ப பாவம் தான். சங்கடமா இருக்கு வசந்தி, பிள்ளைய நல்லா கவனிக்கணும். எடி ஒரு பொண்ணை தான் பார்ப்போமா? அவனுக்கு தான் 27 வயசு ஆயிடுச்சுல்ல. 27ஆக்கா? ஆமாடி. அவனுக்கு என்ன குறைச்சல்? வீடு இல்லையா, வாசல் இல்லையா? வீடு இல்லதான், இருந்தாலும் நம்ம வீட்லயே வச்சுக்கலாம் டி. சொத்து தான் அவன் சொந்த ஊர்ல இருக்குல்ல. 27 வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ற வயசு தானக்கா. அப்புறம் யாருக்கா பண்ணி வைப்பா? அதை தான் நான் சொல்றேன். பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைப்போமா? வரட்டும் வரட்டும், அவன் வந்ததும் நம்ம அவன்கிட்ட பேசுவோம் என்ன ஏதுன்னு. எனக்கும் அதே யோசனை ராத்திரில இருந்து ஓடுது வசந்தி. வந்ததும் ஒரு பொண்ணை பார்த்து தான் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்போன்னு. ஆமாக்கா, மாமா கிட்ட பேசுவோம், சரத்துக்கிட்டையும் பேசுவோம். என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அந்த ஏற்பாடை பண்ண வேண்டியது தான். பண்ணி தான் வைப்போமேக்கா. வேற யாருக்கா எடுத்து கூட்டி பண்ணுவான் நம்மளை விட்டா? அதெல்லாம் அவன் சொந்தக்காரங்களாம் யாரும் பண்ண மாட்டாங்க வசந்தி, நம்ம தான் பண்ணணும். அதான் வரட்டும், வந்தது பேசிக்கிடுவோம். சரிக்கா, நான் அவருக்கு ஃபோன் போட்டு கறி எடுத்துற சொல்லவா? சொல்லு வசந்தி. அப்புறம் வேலை இருக்கு அப்படி இப்படின்றாம மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிள்ளை வந்துடுவான், சாப்பிடட்டும். இந்த இப்பவுமே ஃபோன் போடுறேன்க்கா. எங்க இருக்கு இங்க இருக்கு அப்படி வேலை வெட்டி முறிக்கிற மாதிரி அந்த வேலை இந்த வேலை நான் அப்படி சீன் போடுறாரு. ஏன் கேட்குறேன்? உங்க மாமாவும் அப்படிதான். வரட்டும் வரட்டும், எத்தனை வருஷம் ஆச்சு பாவம் பிள்ளை. செல்வி, முன்னாடி இவர் இங்கே வந்து நிக்கிறாரு. என்ன செல்வியா? நீங்க ஏர்போர்ட் போலையா? இடி அவன் போலையா? வசந்தி உன் புருஷன் எங்க? என்ன மாமா இப்பதான் ஏர்போர்ட்டுக்கு நீங்க போயிட்டீங்க, நான் இங்க கடையில இருக்கேன்னு சொன்னாப்ல. நீங்க என்னடான்னா வீட்டுக்கு வந்துட்டீங்க. மணி எத்தனை பாத்தியாட்டி? மணி 11 ஹாலு. இன்னும் காமன் நேரத்துல ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாப்ல. ஐயா ஐயா, வெளியில வரும்போது நம்ம சொந்த பந்தம் யாராவது இருந்தா தானே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவர் என்னடி இப்படி வந்து நிற்கிறாரு? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உங்களுக்கெல்லாம்? நான் என்ன சொன்னேன் உங்களை? 11 ஆக போது போங்கன்னதுக்கு வீட்டில் வந்து நிற்கிறியா? போகலையா? ஒரு கார் எடுத்துட்டு தான் போனா என்ன? ஏ கூறுகட்ட செல்வி, என் தம்பிக்காரன் போறேன்னு நான் என்னாச்சு? அவன் என்னையவே சொல்லிட்டு இருக்கான். நான் ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறான்னு தெரியலையே வசந்தி. உன் புருஷன் ஏன்னா என்கிட்ட ஒன்று சொல்கிறான், உங்ககிட்ட ஒன்று சொல்கிறான். ஏன் இவ்வளோ ஃப்ராடு உன் புருஷனுக்கு? அட கடவுளே, நானே இந்த போகிறேன். மாமா அவர் போகல மாமா. நீங்கள் போறீன்னு சொன்னாரு, நீங்கள் அவரை சொல்றீங்க. ஏன் இப்படி மாற்றி மாற்றி? பாவம் அந்த பையன். ஆமாம் வசந்தி, அவனும் எத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் மனசு வந்திருக்கும் போல ஊரை பக்கம் போகலான்ட்டு. ஆனால் உங்களெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரில. ராத்திரிக்கு ஃபோன் போட்டு யாருக்கிட்ட சொன்னா? உங்ககிட்ட தானே. அண்ணன் நாளைக்கு வாரம்னு இத்தனை மணி என்னன்னு சொல்லிட்டான்ல. நீங்கள் என்ன பண்ணணும்? வேறு வேலைலாம் நமக்கு முக்கியமா? அதான் நமக்கு முக்கியமான வேலை இன்னைக்கு. எது நமக்கு முக்கியமோ அதை பார்க்க மாட்டீங்க. ஆகாத வேலை எதுவோ அதை தான் பார்த்துட்டு தெரிவிங்க. எது நமக்கு முக்கியம்? இன்றைக்கி கூட்டிகிட்டு வர்றது தானே முக்கியம். கூட்டி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு நீங்கள் போகிற இடம் வார இடம் எல்லாம் போவாங்களே வாங்களே. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அப்படி? அம்மா மகாராணி, நீ வீட்டில் உட்காந்துருக்க. வீட்டில் உட்காந்துட்டு உனக்கு என்ன ஏது இன்னும் உனக்கு என்னடி தெரியும்? வெளியில் போய் பார்த்து கடை பக்கம் கடைக்கண்ணி பக்கம் போனாதான் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும். நீ வீட்டில் உட்காந்துட்டு அதையும் இதையும் பேசிகிட்டு இருக்காத, சரியா? அங்கே போனால் லோடு வந்துருச்சு, அங்கே 4 ஆள் கடையில் நிற்கிது. அந்த 4 ஆளுக்கு நான் இறக்கி விட்டு பண்ணி விட்டு எம்புட்டு வேலை வெட்டி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இவனும் வாரான், ஆடி ஆடிட்டு கடைக்கு லேட்டாக வாரான். நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியலை. எங்கேயாவது போய் கூட்டிகிட்டு வரக்கூடாதா? அதுக்கும் போகாமல் இப்போ அவன் கடையில் போய் உட்காந்துருக்கானா? என்ன சருக்கு சொல்லிட்டு வசந்தி உன் புருஷனை கண்டிச்சு வையாமா. நான் அப்புறம் திட்டி விடுவேன். சரி சரி விடுங்க, பேச்ச குறைங்க. ஆமாம், அவளுக்கு என்ன தெரியும்? அவள்கிட்ட பேசுறியா? அம்மா நானும் திட்டிட்டு தான் மாமா இருக்கேன். நீங்கள் தான் இழுத்து இழுத்து படிச்சுட்டு இருக்கீன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த ஆளுக்கு ஒரு அக்கறையே இல்லை மாமா. எப்போ பார்த்தாலும் நீங்கள் இருக்கிய கடையை பார்த்துக்கிறீங்கிற தைரியத்தில் சுற்றிட்டே திரியிறாரு. ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை தானே மாமா. ஏற்கனவே உடம்புல 1000 பிரச்சனை வந்துச்சு. அதை நான் தூக்கிட்டே ஆஸ்பத்திரின்னு தெரிஞ்சேன். இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காரு. ஆனாலும் சுற்றிட்டு ஃப்ரெண்டுகளோட சேர்ந்துட்டு ஒன்றும் சேர்க்கே சரியில்லை மாமா. நான் பேசிக்கிறேன். ஆமாம் வசதி, அதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். சேர்க்க எதுவுமே சரியில்லை. நீ தான் பார்த்து கவனிச்சுக்கிறணும். நானே பல தடவை சொல்லிட்டேன் மாமா. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பேசிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி,
சோனி அப்போ பர்ஸு உள்ள மறந்துட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் பார்த்துக்க. மணி வேற ஆயிட்டு, பாவம் அவன். இந்த போறேன்ப்பா. எட்டி 1000 ரூபா எடுத்து வை, பத்தலன்னா. சரிம்மா. வரையில கறி எடுத்துட்டு வந்துட்டா செல்வி. என் வசந்தி புருஷன்ட்டு சொல்லவா? ஆமாம், அவன் கடையை போட்டு திருப்பி வீட்டில் வந்து படுத்துக்கிடுவான். கடையை யார் பார்க்குறது? நான் வேணாம், சரத்தை கூட்டிகிட்டு வந்தாலும் சத்த நேரம் வீட்டில் இருந்துட்டு போவேன். ஆமாம், நான் வரையில எடுத்துகிட்டு வரேன். எம்பிட்டு நேரம் ஆகுது சமைக்க? தக்காளி வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சு. நான் எடுத்தாந்தோம் லவக்குன்னு சமைச்சு பிள்ளைக்கு போடுங்க. எவ்வளோ நேரம் ஆகுது? மாமா வந்தோடனே எல்லாம் பார்த்துக்கிடலாம். சரி சரி, அப்போ வாங்கிட்டு வாங்க. நீங்கள் வந்த அப்புறமே சமையலை முடிச்சுக்கிடுவோம். ம் சரி வசந்தி, அப்போ நான் வாரேன். வசந்தி, உன் புருஷகிட்ட நான் எதுவும் பேசினேன்னு சொல்லிவிடாத. என் மேலே கோவப்பட்டு கத்துவான். வீட்டில் உங்களை அதை பேச சொன்னுச்சா, இதை பேச சொன்னுச்சா, என்னை பிடிச்சி அவள் திட்டுறா வைக்கிறான்னு என்கிட்ட கத்துவான் வசந்தி. அதையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். என்னை நீ மாட்டி விட்டுறாதம்மா. இல்லை மாமா, நான் ஏன் உங்களை சொல்ல போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்ல மாட்டேன்.